எனக்கு ஒரு டவுட்டு. அது சொல்லு என்ன டவுட்டு? நேற்று என்னோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோட ஃப்ரெண்டு ஏதோ வீடு கட்ட போகிறோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஓப்பனபிள் வார்ட்ரோப், ஸ்லைடு வார்ட்ரோப்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன ஓப்பனபிள் வார்ட்ரோப் அப்படின்னா? இன்னொன்று ரெண்டில் எது லோ ப்ரைஸில் வரும்? லோ ப்ரைஸ்ன்னு பார்த்தா மெயினாக கேட்கணும்னு நினைச்சேன். பெட்ரூம் சின்னதாக இருந்தால் எது செட் ஆகும்? சின்ன ரூம். இன்னொன்று ரெண்டில் எது லைஃப் லாங்காக வரும்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், மெயினாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஓப்பனபிளில் சரி நீ பேசிட்டு எங்கே அனுப்பிச்சு போகிற? சாரி ப்ளீஸ் என்னோட டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணு. சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வார்ட்ரோப் நம்ம திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஃபர்னிச்சர். இதில் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ஓப்பனபிள் வார்ட்ரோப் இல்லைனா ஸ்லைடிங் வார்ட்ரோப். இந்த ரெண்டு வார்ட்ரோப்கான காஸ்ட் டிஃப்ரென்ஸ், நம்ம ரூம்க்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓப்பனபிள் வார்ட்ரோபை ஸ்விங் டைப் வார்ட்ரோப் இல்லை ஹிஞ்ச்டு வார்ட்ரோப்னு கூட சொல்லுவாங்க. இந்த டைப் வார்ட்ரோப்ல நம்ம ரெகுலரான டோர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஹிஞ்ச் சப்போர்ட் அட்டாச் ஆகி வரும். இதுலயே சிங்கிள் டோர், டபுள் டோர் அண்ட் மல்டிபிள் டோர்ஸ் இருக்கு. இது நம்ம வீட்டுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கொடுக்கும். ஸ்லைடிங் வார்ட்ரோபை பைபாஸ் வார்ட்ரோப்னு கூட சொல்லுவாங்க. இந்த டைப்ல டோர்ஸ் எல்லாம் ஹரிசாண்டலா ஸ்லைட் ஆகும். இது நம்ம வீட்டுக்கு ஒரு மாடர்ன் லுக்கை கொடுக்கும். இந்த ரெண்டு டைப்ல எது நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டோர் மெக்கானிசம். ஸ்லைடிங் வார்ட்ரோப்ல மேலேயும் கீழேயும் ரோலர்ஸ் இருக்கும். இது ஃபிக்ஸ் ட்ராக்ல மூவ் ஆகும். இதுல நமக்கு வேணும்னா சாஃப்ட் க்ளோசிங் மெக்கானிசம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பனபிள் வார்ட்ரோப்ல டோரோட எண்டில் ஹிஞ்ச் சப்போர்ட் இருக்கும். இதுல நார்மல் ட்ரெடிஷ்னல் ஹிஞ்ச், எல் டைப் ஹிஞ்ச், சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்ச் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட். ஓப்பனபிள் வார்ட்ரோப்ல டோர்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். டோர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதை சுத்தி இருக்கிற மற்ற ஃபர்னிச்சர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனா ஸ்லைடிங் டைப்ல ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலா ஓப்பனபிள் வார்ட்ரோப்க்கு ஃப்ரண்ட்ல டோரோட வித்தோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 12 இன்ச்சஸ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுவே ஸ்லைடிங் வார்ட்ரோப்க்கு டோரோட வித் சைஸோட எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் கேப் விட்டா போதும். ஓப்பனபிள் வார்ட்ரோபோட டிசைன் கிளாசிக் அண்ட் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதில் ஆர்னேட் கார்விங்ஸ், ரைஸ்டு பேனல்ஸ், டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் மாதிரி ட்ரெடிஷ்னல் எலமெண்ட்ஸும் வரும். இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் நம்ம ஓப்பனபிள் வார்ட்ரோப்க்கு ஒரு எலகண்ட் லுக்கை கொடுக்கும். இந்த ஓப்பனபிள் வார்ட்ரோப்ல நிறைய டிசைன்ஸ் அண்ட் ஃபினிஷ்ல அவைலபிளாக இருக்கு. சாலிட் வுட், இன்ஜினியரிங் வுட் இல்லை லேமினேட் மாதிரியான வேரியஸ் மெட்டீரியல்ஸ்ல டிசைன் பண்ணலாம். இதுல பொதுவாக வுட் கிரெயின்ஸ், பெயிண்டட் சர்ஃபேஸ், மிரர் பேனல்ஸ் மாதிரியான ஃபினிஷஸ்ல வருது. ஸ்லைடிங் வார்ட்ரோபோட டிசைன் பார்க்கும்போது மாடர்ன் அண்ட் மினிமலிஸ்ட் லுக்கை கொடுக்கும். மினிமலிஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம மினிமல் அண்ட் சிம்பிளா இருக்கும். இது பொதுவாகவே பார்க்கறதுக்கு ஸ்லீக் லுக்ல இருக்கும். இது மோஸ்டா விசிபிள் ஹேண்டில்ஸ் இல்லாம நம்ம வார்ட்ரோபோடையே இன்டெகிரேட் ஆகி வரும். ஸோ இது நம்ம ரூமுக்கு ஒரு மாடர்ன் லுக்கை கொடுக்கும். இதுல பொதுவா ஃபுல் பேனல்ஸ்க்கோ இல்ல டெக்கரேட்டிவ்ஸ்க்கோ கிளாஸ் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுல யூஸ் பண்ற கிளாஸ் கிளியர், ஃப்ராஸ்டட் இல்ல மிரர்டா கூட வரும். நம்ம இந்த ரெண்டு டைப்ல எது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட காஸ்ட் டிஃபரன்சஸை கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். காஸ்டிங் வரும்போது வார்ட்ரோபோட மெட்டீரியல்ஸ், அதில் உள்ள டிசைன்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன், வார்ட்ரோபோட சைஸ், பிராண்ட் இப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் ஜென்ரலாகவே ரெண்டு வார்ட்ரோப் டைப்பை கம்பேர் பண்ணோம்னா ஓப்பனபிள் வார்ட்ரோபோட ஸ்லைடிங் வார்ட்ரோப் காஸ்ட்லி. ஏன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப்ல நிறைய காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம்ஸ் இருக்கும். பட் ஓப்பனபிள் வார்ட்ரோப்ல ஜஸ்ட் சிம்பிளான ஹிஞ்ச் மெக்கானிசம் தான் இருக்கும். அது போக நம்ம வார்ட்ரோப் பெருசா இருந்தா காஸ்ட் ஹையா இருக்கும். சாலிட் வுட் இல்ல கிளாஸ் மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற வார்ட்ரோப் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க கஸ்டம் மேட் வார்ட்ரோப் இல்ல பில்ட்-இன் வார்ட்ரோப் டிசைன் பண்றீங்க அப்படின்னா ரெடிமேட் வார்ட்ரோபை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓப்பனபிள் வார்ட்ரோப் விட ஸ்லைடிங் வார்ட்ரோப்க்கு தான் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லைடிங் டோர்ஸில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. டாப் ட்ராக்ஸ், பாட்டம் கைட், ரோலர்ஸ், ஜம்ப் பிளாக், ஸ்டாப்பர்ஸ் அண்ட் சாஃப்ட் க்ளோசிங் மெக்கானிசம். இந்த கைடன்ஸ் ட்ராக்ஸ்ல இன்கேஸ் டஸ்ட் ஏதாவது இருந்தா கிளீன் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா ரோலர்ஸ் ட்ராக்ல ஒழுங்கா மூவ் ஆகாது. சில டைம்ஸ் அது ட்ராக்ல இருந்து ஸ்லிப் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், ஸ்லைடிங் டோர்ஸுக்கு ஆயில் எதுவும் போட்டுறாதீங்க. சப்போஸ் நீங்க ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாம ஸ்லிப் ஆகுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸ்லைடிங் டோர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்மளே சர்வீஸ் பண்றதை விட ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்கறது நல்லது. டோர்ஸை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது
பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது வார்ட்ரோபோட ஃபினிஷஸ் அஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்விங் டோர்ல மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம், ஹிஞ்சில் நாய்ஸ் வந்தா லைட்டா ஆயில் போட்டாலே போதும். சப்போஸ் ஹிஞ்சில் துரு பிடிச்சிட்டு அப்படின்னா ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம். டோர்ஸ்ல ஓவர்லோட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேண்டில்ஸ். ஓப்பனபிள் வார்ட்ரோபோட ஹேண்டில்ஸ்ல இன்ட்ரிகேட் டிசைன் மாதிரி ட்ரெடிஷனல் டைப், மாடர்ன் ஸ்லீக் ஹேண்டில்ஸ் இல்ல விண்டேஜ் ஸ்டைல் புல்ஸ் டைப்ல வரும். பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா டோரோட ஃப்ரண்ட் சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆகி வரும். நம்ம புல் பண்றதுக்கு கன்வீனியன்ட் கிரிப்போ இருக்கும். நீங்க கஸ்டமைஸ்டா வார்ட்ரோப் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஹேண்டில்ஸ் வச்சா கன்வீனியன்ட்டா இருக்குமோ அங்க பிளேஸ் பண்ணலாம். வுட், கிளாஸ், மெட்டல் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல கூட ஹேண்டில் டிசைன் பண்ணிக்கலாம். பார் ஹேண்டில்ஸ், நாப்ஸ், எட்ஜ் ப்ரொஃபைல், புஷ் டு ஓபன் டைப், போ ஹேண்டில்ஸ், டி பார் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் ஓப்பனபிள் வார்ட்ரோப்க்கு யூஸ் பண்ற காமனான ஹேண்டில் டைப். ஸ்லைடிங் வார்ட்ரோப்ல மினிமலிஸ்ட் ஹேண்டில் இல்லனா இன்டகிரேட்டட் ஹேண்டில் வரும். சில டைப்ஸ்ல ஹேண்டிலுக்கு பதிலா டோர்ல ஷாலோ grooves இருக்கும். மோஸ்ட் ஆர் ரீசர்ஸ்ட் ஹேண்டில் டைப் இல்லனா ஃபிங்கர் புல்ஸ் ஹேண்டில் இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு வார்ட்ரோபோட லைஃப் டைமை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனபிள் வார்ட்ரோப் தான் ஸ்லைடிங் வார்ட்ரோபோட லாங் லாஸ்டிங்கா சஸ்டைனபிளா இருக்கும். ரீசன் என்னன்னா ஓப்பனபிள் வார்ட்ரோப்ல உள்ள ஹிஞ்சஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹிஞ்ச் சப்போர்ட் ஸ்லைடிங் டைப்பை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவே ஸ்லைடிங் டைப்ல உள்ள ரோலர்ஸ் அண்ட் ட்ராக்கர்ஸ் சீக்கிரமாவே டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க லைஃப் டைப் பார்த்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓப்பனபிள் வார்ட்ரோப் தான் ஸ்லைடிங் வார்ட்ரோபோட ப்ரிஃபரபிள். கடைசியா போனஸ் டிப் என்னன்னு பார்க்கலாம். பில்ட்-இன் லைட்ஸ். சீலிங் லைட் ரீச் ஆகாத இடத்துல கூட நம்ம வார்ட்ரோப்ல இருக்கிற பில்ட்-இன் லைட் நம்மளோட திங்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம இந்த பில்ட்-இன் லைட்ஸ் நம்ம வார்ட்ரோபை பார்க்கறதுக்கு ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்கை கொண்டு வரும். ஸோ பில்ட்-இன் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த ஓப்பனபிள் வார்ட்ரோப் வெர்சஸ் ஸ்லைடிங் வார்ட்ரோபோட கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சிடர் பண்றது நல்லது. இதே மாதிரி இன்டீரியர்ஸ் பத்தின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைட்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. மறக்காம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு வார்ட்ரோப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஐடியால இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். until then bye from சுபா.